நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் ஜோதிடருடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வராகி. குரு வக்ர நிவர்த்தி. குரு பகவான் கார்த்திகை மாதத்திலிருந்து, அதாவது போன நவம்பர் மாதத்திலிருந்து இது நாள் வரையிலும், நவம்பர் 15 டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 4 மாத காலம் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தார். இப்போ நிறைய அன்பர்கள், சாமி நீங்கள் பதிவு போடுறீங்க, இந்த ராசிக்கு மிதுனத்துக்கு நல்லா இருக்குது, கடகத்துக்கு நல்லா இருக்குது, ரிஷபம்லாம் பாடுபடுறோம், ஆனால் ரிஷபத்துக்கு நல்லா இருக்குங்கிறீங்க, மீனத்துக்கு நல்லா இருக்குங்கிறீங்க. இப்படி ஒரு ராசிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்லா இருக்குங்கிறீங்க, ஆனால் எனக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் சனி பகவான் வக்ரம், அதே போல் இந்த குரு பகவான் வக்ரம். அப்போ கிரகங்கள் வக்ரகதியில் இருந்தால், வக்ரகதினா என்னங்க, நார்மலாக ஒரு பொசிஷனில் இல்லாமல் இருக்கிறது, இயல்பாக வீட்டில் இருக்கிறத விட டென்ஷனாக இருக்கிறது எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ கிரகங்கள் வக்ரகதியில் இருந்த காரணத்தினாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுப பலனை அல்ல ஒரு சப்போர்ட்டை பிளானட்டால் செய்ய முடியாமல் இருந்தது. அதிலும் ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த குரு பகவான். அதிலும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளானட் எதுனா சுப கிரகம் குரு பகவான். அவர் வக்ரகதியில் இருந்ததுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தள்ளி போயிருக்கலாம். இன்றைக்கி நடந்துடும், நாளைக்கு நடந்துடும், இல்லை இன்றைக்கி நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்து தள்ளி போயிருக்குமே. ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் இந்த குரு பகவான் வக்ரம். அன்பு பக்தர்களே, இப்போது இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் உங்கள் எல்லாருக்குமே நினச்ச விஷயங்கள் எல்லாம், எனக்கு இதுவரை நடக்கவே இல்லை அப்படிங்கிற சப்ஜெக்ட்லாம் கூட அடுத்தடுத்து நல்லது நடக்க போகுது. ஸோ இதை முழு டீட்டெயிலாக ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி பாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் மிதுன ராசிக்குத்தான் இந்த குரு வக்ர நிவர்த்தி சூப்பராக இருக்குது. காரணம் என்னென்னா, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஏற்கனவே சனி பெயர்ச்சி சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். 10ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறீங்க, தொழில் ஸ்தானத்துக்கு வந்திருக்கார் சனி பகவான். இந்த சனி பெயர்ச்சி நடந்த கூட எனக்கு இன்னும் நல்லது நடக்கலை சாமி அப்படின்னு சொல்வீர்களே, ஆனால் அதுக்கு மேபி இந்த குரு வக்ரம் ஒரு வக்ரமாக இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போ அந்த வக்ரமும் நிவர்த்தி அடையுமையானால் மிதுன ராசிக்கு சூப்பரு, எல்லாமே நல்லது நடக்கும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதேனும் ஒரு 20% பீப்புள்ஸ், ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இல்லைனா ஒரு பெரிய மில்லு வச்சு நடத்தக்கூடியவங்க, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, தியேட்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆஃபீஸ் வச்சு பண்ணக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட்டு, நிறைய ட்ரேடிங்கு, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, இதெல்லாம் பிஸ்னஸ், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க நம்ம பார்க்குறோம். நிறைய பேங்க் செக்டர்ஸ் பார்க்குறோம். எவ்வளோ ப்ரைவேட் பேங்க்கில் ஒரு டிஜிஎம் லெவலில் இருக்கக்கூடியவங்க, ஜிஎம் லெவலில் இருக்கக்கூடியவங்களாம் கூட நம்மக்கிட்ட வாராகி கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. அப்போ பேங்க் செக்டராக இருக்கக்கூடியவங்க இப்போ கூட ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒரு பெரிய ஒரு ஹையர் ரேங்க்கில் இருக்கிறாங்க, சரிங்களா, ஒரு ஹையர் ரேங்க்கில் இருக்காங்க. அவங்க இப்போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கேட்டு கால் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், பேங்க் செக்டராக இருக்கலாம், ஃபினான்ஸாக இருக்கலாம், அல்லது எந்த தொழில் வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும், உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் சரிதான். குறிப்பாக இந்த ஈரான் இஸ்ரேல் வார்
இதில் நீங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்ட தொழில் பாதிக்கப்பட்டுடுச்சு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண முடியல, இதனால் எனக்கு ஒரு சஃபர் ஆயிடுச்சு, நான் இங்கே போய் மாட்டிக்கிட்டேன், இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட கவலை வேண்டாம். மிதுன ராசி அன்பர்களே, ஒரு 20% தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. நீங்களும் நல்லா இருக்கலாம், அதுக்கு வழி இருக்கு. இது ஒரு ஆபத்து காலம் மாதிரி, ஒரு சின்ன கிளவுட்ஸ் மாதிரி. ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த கஷ்டங்கள் இருக்கும், அப்புறம் கஷ்டம் விலகிடும். எல்லா நாளும் இப்படியே நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்களும் சுகமாக வாழலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். அப்போ பாருங்க எனது அருமை மிதுனராசி என்பர்களை, இந்த குரு வக்ர நிவர்த்தியால் நல்லது நடக்கக்கூடிய ஒரே ராசி மிதுனம்தான். உங்கள் ராசியில தான் மிதுனத்துக்கு தான் ஒரு வக்ர நிவர்த்தியை அடைகிறார். அங்கே இருந்து தான் மற்ற ராசிக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாரு. மொத்த கேஷம் அவர்கிட்ட எங்கே வச்சிருக்கிறாருங்க? மிதுன ராசியில் தான் வச்சிருக்காரு. அதுதான் ரிசர்வ் பேங்க்கு, அதுதான் US டாலரு, அதுதான் யூரோப்பு யூரோஸ், அதுதான் தினார், அதுதான் எதுவாக இருந்தாலும் அதுதான். அங்கே இருந்து தான் குரு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறார், எல்லாருக்கும் கொடுக்க போகிறார். உங்கள் வீட்டில் தான் மொத்த பணத்தையும் வச்சிருக்கிறார் குரு, ஆனால் உங்களுக்கு கொடுக்கல இன்னும், அவ்வளோதான் விஷயம். அப்போ கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே. அங்கொன்றும் இங்கொன்றுமாக கஷ்டப்படுகிறீர்களா? எல்லா மிதுன ராசியும் கஷ்டப்படுறாங்க, நான் ஒத்துக்கவே மாட்டேன். எல்லா மிதுன ராசியும் கஷ்டப்படுறாங்க. உங்கள் வீட்லேயே பாருங்கள், சில மிதுன ராசி சூப்பராக இருப்பாங்க. அக்கா பையனாக இருப்பான், இல்லை பெரியப்பா பையனாக இருப்பான், மூத்தார் பையனாக இருப்பான். யாரோ ஒருத்தர் அந்த குடும்பம் நல்லா இருக்க சாமி, அவங்களும் மிதுனம் தான், கொடி கட்டி பறக்கிறாங்க, நான் மட்டும் மிதுனம். இதுதான் விஷயம். ஏன் இந்த டிஃப்ரெண்ட்டு? அதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அங்கொன்றும் இங்கொன்றுமாக கஷ்டப்படக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், ஃபேமிலி உமனாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், மாணவ செல்வங்களாக இருக்கலாம், மாணவ மாணவிகளாக இருக்கலாம். அதே போல் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறவங்க, மெயினாக விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இப்போ ஷார்ட் பீரியடில் ஏற்பட்ட ஒரு விபத்து, அந்த வாரில் போய் மாட்டிக்கிட்டாங்க, துபாயில் இருக்காங்க, அந்த மாதிரி இஸ்லாம் கண்ட்ரியில் போயிட்டு மாட்டிக்கிட்டவங்க, வளைகுடா நாடுகளில் போய் மாட்டிக்கிட்டவங்க, வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாங்க. பொண்ணு வந்துடுமா, எங்கள் வீட்டுக்காரர் வந்துடுவாரா, என் கணவர் சேஃப்டியாக சேருவாரா, இதை மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகள். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க மிதுன ராசி அன்பர்களே. மிதுன ராசிக்கு நேரம் நல்லா இருக்கு, நிச்சயமாக சேஃப்டியாக சேருவாங்க, உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். அப்போ மிதுன ராசி அன்பர்களே, இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி சூப்பர். இப்போ உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன கேள்வி, எங்கேருந்து பேசுகிறீங்க? எனக்கு இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சாமி, எனக்கு எப்படியா நடத்தி கொடுங்க, நான் ஜெயிக்கணும், நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டேன் சாமி, எனக்கு எப்படியா ஒரு நல்லது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னா, அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். அப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், உங்கள் கஷ்டங்கள் தீர உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும், நல்லதே நடக்கும். அப்போ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட தெளிவாக அக்யூரன்சியோடு நம்ம சொல்ல முடியும். வாழ்க வளமுடன்.